1 கொரிந்தியர் 4:3-4 ஆயினும் நான் உங்களையாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்பமான காரியமாக இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறதில்லை, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இங்க பவுல் ஒரு விஷயத்த சொல்றான், நான் என்ன நீதிமான்னு சொல்ல முடியாது. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டதுனால நீதிமான். ஆனால் அது அல்லாமல் நான் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நான் சொல்ல முடியாது. என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? உங்ககிட்ட பவுலாகிய நான், கொரிந்தியரே, உங்ககிட்ட நான் சொல்றேன், என்ன நீங்க விசாரிக்கலாம், என்னை விசாரிக்கலாம், என்னுடைய காரியங்களை நீங்கள் பரிசோதனை போடலாம், என்னுடைய மொபைலை நீங்கள் திறந்து பார்க்கலாம், என்னுடைய டைரியை நீங்கள் திறந்து படிக்கலாம், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பாஸ்புக்கை நீங்கள் பார்க்கலாம், என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம், என்ன குறுக்கு விசாரணை பண்ணலாம், நான் நீதி உள்ளவனா குற்றம் உள்ளவனான்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி சொன்னால் என்னால் என்ன நிரூபிக்க முடியும். உங்களால் என்கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் என்னை யாராவது நிறுத்தினாங்கன்னா, இதுதான் இந்த வசனங்களுடைய உள்ளடக்கம். பவுலாகி என்னை யாராவது கொண்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினா கூட, போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தினா கூட, அவங்க என்ன ஆராய்ந்து அறிந்து ரெய்டு பண்ணி என்னுடைய உடைமைகளை எல்லாம் கைப்பற்றி, என்னுடைய மொபைல் ஃபோன் டவரில் எந்த நாளில் எங்கே இருந்துச்சு எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து, என்னுடைய டெலிஃபோனை ஒட்டு கேட்டு என்ன செஞ்சாலும் என்னிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன நானே ஆராய்ஞ்சு பார்த்தா கூட என்கிட்ட குற்றம் இல்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். மனிதர்களை சுலபமாக ஏமாத்திடலாம். நீதிமன்றத்தை சில நேரங்களில் தப்பிச்சிடுறாங்க நீதிமன்றத்துக்கு. ஏன்னா நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு போய் ஆதாரங்களை வைக்க முடியல. பெரும்பாலான வழக்குகளிலே ஆதாரங்களை கொண்டு வைக்கிறாங்க, நீதிமன்றம் தண்டிக்குது. சில வழக்குகளில் ஆதாரங்களை கொண்டு போய் வைக்க முடியல, குற்றவாளி தப்பிச்சிடுறான். காவல் நிலையத்தில் அப்படிதான், அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பல வழக்குகளை கண்டுபிடிச்சிடுறாங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. சில வழக்குகளில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட காவல் நிலையத்தால், நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட முடியாதவர்கள் கூட அவங்க மனசாட்சி அவங்களை குற்றம் சாட்டும். ஆனால் பவுலுக்கு அப்படி இல்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தை அறியேன். யாரால சொல்ல முடியும்? ரேரஸ்ட் among the rare person, அபூர்வத்தில் அபூர்வமானவன் பவுல் சொல்றான், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்னு சொல்றான். சொல்ல முடியாது, நம்மால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பவுலுடைய வாழ்க்கை. ஆனாலும் சொல்றான், அதனால நான் நீதிமான்னு என்னை அறுதிட்டு சொல்ல முடியாது. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. என்கிட்ட மற்றவங்களும் ஒரு தப்பும் கண்டுபிடிக்க முடியாது, நானும் என்கிட்ட எந்த தப்பையும் கண்டுபிடிக்கல. எந்த தப்பும் என்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. அதனால நான் நீதிமான் ஆகிறதில்ல. கர்த்தர் தான் எக்ஸாமின்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். கர்த்தர் தான் பரிசோதித்து நியாயம் தீர்க்க முடியும். அதனால நாம் நம்முடைய வேலை அல்ல, நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை அல்ல, அது கர்த்தருடைய வேலை. செயல்களை சொல்லலாம், அவர் இப்படி பேசினாரு, இப்படி பேசினது சரியா தப்பா, அதை நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு உபதேசம் பண்ணிட்டார், அந்த உபதேசம் சரியா தப்பா சொல்லலாம். இப்படி அவர் பேசினது அது உண்மையா உண்மை இல்லையா, அவர் பேசினது சரியா சரியில்லையா. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்கிறாரு, அவர் செய்கிறது சரியா சரியில்லையா, அதை நம்மளால சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஆளையே அவன் குற்றவாளி, அவன் நீதிமான் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தானியேல் 5 கர்த்தர் தான் சொல்ல முடியும். தானியேல் 5
26ஆம் வசனம். அங்கே ஒரு கை உறுப்பு வந்து சுவரில் எழுதுது. மேனே மேனே தெக்கல் உப்பார்சீன் என்று எழுதுகிறது. அதற்கு அர்த்தம் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேர் என்பதற்கு நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். அந்த நேபுகாத்நேச்சாருடைய வாரிசு ராஜாவாரான். அவன் ஒரு பெரிய விருந்து பண்ணி அந்த விருந்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்து அதில் மதுபானத்தை ஊற்றி அவனும் அவனுடைய மறுமனையாட்டிகளும் அவனுடைய நண்பர்களும் குடித்து கும்மாளமிடுறாங்க. குடித்து கும்மாளமிடுறது சரியில்லை, அது ஒரு பக்கம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்தமான பாத்திரங்களை இந்த மாதிரி அவங்க ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தினதுனால கர்த்தருடைய கோபம் எழும்புது. கர்த்தருடைய விரல் வந்து செவுத்தில் எழுதுது. நல்லா தெரியும் அந்த சம்பவம் நமக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தெக்கேர் என்பதற்கு நீ தராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். இவன் இந்த ராஜா அவன் ஒரு பெரிய நேபுகாத்நேச்சாருக்காவது கர்த்தரை பற்றி தெரியும். இவன் பேர் பெல்ஷாத்சார். இவன் நேபுகாத்நேச்சாருடைய மகன் அல்லது பேரன் என்று சரித்திர வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஒன்று மகன் அல்லது பேரன் என்று சொல்கிறார்கள். அவனுக்கு கர்த்தரை பற்றி ஒன்றும் தெரியாது, தானியேலை பற்றி ஒன்றும் தெரியாது. தானியேலை அந்த விருந்துக்கே கூப்பிடலை. முதல்ல 1000 பேரை கூப்பிட்டுருக்கிறான். நாட்டில் இருக்கிற முதல்ல 1000 பேரை கூப்பிட்டுருக்கிறான். இதுக்கு முன்னால் உள்ள ராஜாவின் காலத்தில் 2வது அல்லது 3வது இடத்துல இருந்த தானியேல் இப்போ 1000க்கு கீழே அவன் ரேங்க் போயிடுச்சு. தானியேலை பற்றி அவனுக்கு தெரியல. அவங்க அம்மாவோ பாட்டியோ வந்து சொன்ன பிறகு தான் தெரியுது. கர்த்தரையே தெரியல. கர்த்தரையே தெரியாதவனை கூட அவன் இந்த உலகத்துக்கே ராஜா. ஆனால் ஆண்டவர் அவனை தராசில் நிறுத்து பார்த்தார், எடை போட்டு பார்த்தார். தராசில் எடை போட்டு அவனை நீ குறைய காணப்பட்டாய், அதனால உன்னுடைய ராஜ்யத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரேன், அதை வேற ஒருத்தனுக்கு நான் கொடுத்துட்றேன் என்று சொல்கிறான். அன்று இரவே அவன் இறந்து போகிறான். தரியு என்கிறவன் அந்த நாட்டினுடைய அரசனாக பொறுப்பேற்கிறான். கர்த்தர் நம்மை எடை போட்டு பார்க்கிறவர். நம்மால் எடை போட்டு பார்க்க முடியாது. உடலை எடை போட்டு பார்க்கலாம், உள்ளத்தை எடை போட்டு பார்க்க முடியுமா? ஆவியை எடை போட்டு பார்க்க முடியுமா? எந்த கருவியும் இல்லை. ஆண்டவர் நம்ம எடை போட்டு பார்க்கிறவர். அதனால மனிதர்களை இன்னைக்கு நல்லவனாக இருக்கிறவன் நாளைக்கு கெட்டவன் ஆயிடுறான். நாளைக்கு கெட்டவனாக இருக்கிறவன் கிறிஸ்தவர்களை கொலை பண்ண பவுல் ஒரு மிகச்சிறந்த கிறிஸ்தவன் ஆயிட்டான். கர்த்தருடைய மிக முக்கியமான சீடனாக இருந்த யூதாஸ்காரியாத்தை பிசாசு ஆயிட்டான். நல்லவன் கெட்டவன் ஆயிடலாம், கெட்டவன் நல்லவன் ஆயிடலாம். நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. அதனால கர்த்தரே நம்மை விசாரிக்கிறவர். கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம தப்ப முடியாது. மனிதன்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், நம்முடைய மனசாட்சிக்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம தப்ப முடியாது. அவர் பெரிய போலீஸ்காரர், அவர் பெரிய நீதிபதி, அவர் பெரிய மனசாட்சி. ஆகினால கர்த்தருக்கு பயப்படுவோம். ஆமென்.